அதாவது பாத்தீங்கன்னா நடிகர்களை பத்தி ஏன் விமர்சனம் பண்றீங்கன்னு சில பேர் கேள்வி கேட்கறாங்க. இந்த நடிகர்கள் அன்னைய காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா உச்சபட்ச நடிகரா தான் இருந்தாங்க. எல்லாமே மக்களால் பேசப்படுற நடிகராகவும் ஒரு உலகாவிலே ஒரு பேசப்படுற நடிகராக இருந்தவங்க தான் இன்னைக்கு அரசியல் காலத்துல வராங்க. ஏன் நம்ம அவங்கள விமர்சனம் பண்றோன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இருக்கிற நடிகர் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படி இருந்த நடிகர் இன்னைக்கு அரசியல் களத்துக்கு வரும்போது அன்னைக்கு நடந்த எவ்வளவு தமிழ்நாட்டுல பலதரப்பட்ட மக்களுக்கு வன்கொடுமைகள் நிறைய நடந்திருக்கு. அன்னைக்கு ஒரு சின்ன கண்டனம் கூட கண்டிக்க கூட தெரியாத நடிகர் இன்னைக்கு நான் அம்பேத்கரை பேசுறோம், பெரியார பேசுறோம், காமராஜரை பேசுறேன்னு சொல்றாங்களே, இது எந்த விதத்துல ஏத்துக்கக்கூடிய விஷயமா இருக்கும்? அது மட்டும் கிடையாது. எப்படி விமர்சனம் பண்ணாம எப்படி எங்களால கடந்து போக முடியும்? மக்களுடைய பிரச்சனைக்கு களத்துக்கு வரணும். களத்துக்கே வராம சில நடிகர்கள் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நீங்க கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்ன 30 வருஷத்துக்கு முன்ன நீங்க அன்னைக்கு உச்சபட்ச நடிகர் தான் இருந்தீங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்தது. துப்பாக்கி சூடு நடந்தது. அது நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொல்லலாம். அன்னைக்கு கண்டிக்காதவங்க ஒரு மனிதாபிமான அடிப்படையில கூட ஒரு கண்டனத்தை தெரிவிக்காத நடிகர்கள் இன்னைக்கு அரசியல் களத்துல எப்படி விமர்சனம் பண்ணாம இருக்க முடியும்? தமிழகத்துல நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஏழை மக்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது போல சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனைகளை அவங்க குரல் கொடுக்கலாம். அதை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது. அது எப்படி பாக்குறதுன்னா, இப்போ சினிமாக்காரங்க அரசியல் மட்டும் இல்ல, அவங்க எந்த கருத்து சொன்னாலுமே விமர்சிக்கப்படுதுதான். ஏன் அப்படின்னா அது உடனே பிரபலம் ஆயிடும். ஒரு பிரபலமான ஒரு விஷயம் சொல்லும் போது அது பெரிய விஷயம் ஆயிடும். இப்ப அரச குறை கூறது நீங்களும் நானும் கூட தான் எல்லாத்தையும் பேசுறோம். அது ஏன் வெளியே வரதில்லைன்னா அது தெரிய போறது இல்லை. ஆனா இவங்க ஒரு பிரபலமானவங்க சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா இவங்களுக்கு உடனே பிரச்சனை ஆயிடும். யாருக்கெல்லாம் அதை ஆட்சி செய்யறாங்களோ ஒரு பிரச்சனை ஆகும். அதனாலதான் அவங்க உடனே அதை விமர்சிக்கிறாங்க. அது தவறு தான். என்னை பொறுத்த வரைக்கும் தவறு தான். சுட்டி காட்டுறதுனா அதை சரி செய்யணுமே தவிர அவங்கள பண்ணக்கூடாது. இப்ப இந்த மாதிரி விஷயத்துல என்ன ஆகும்னா, தவறை சுட்டி காட்டுன்னு நினைக்கிறவங்க கூட பயந்து போயிடுவாங்க. இவங்க இந்த மாதிரி ஐயோ வேணாம், நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு இருந்துருவோம். சினிமாக்காரவங்களோ யாரா இருந்தாலும் சரி, நாட்டுக்கு நல்லது அரசியல் பண்ணணும் இல்லை நல்ல கருத்து சொல்லணும்னா சொல்லதான் செய்வாங்க. அதுல எந்த ஒரு இதுவும் மாற்று கருத்தே இல்லை. கருத்து பொதுவானதுதான். அது நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு கிடையாது. யார் வேணா ஒரு கருத்து சொல்லலாம். ஆனால் ஒரு சென்சிட்டிவான கருத்து சொல்லும் போது அது நடிகராகட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும், அதில் அந்த விஷயத்தில் நம்ம நேர்மையாக இருக்கணும், பார்க்கணும், கட்டாயம் பார்க்கணும். ஆனால் கருத்துன்றது யார் வேணா சொல்லலாம். அது இந்திய திருநாட்டில் யார் வேணா சொல்றதுக்கான முழு சுதந்திரமும் அதிகாரமும் உண்டு. இல்லை, அது சரியாக தான் பார்க்குறேன் நான். ஏன்னா இப்போ சினிமா நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகிறாங்க. அதை நம்ம நேர்மையாக அதை நம்ம ஆதரிக்கிறோம். ஆனால் என்னென்னா தான் ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனை நம்ம வரும்போது அதில் நம்ம சரியாக இருக்கணுமான்றதை திரைப்பட நடிகர்களாக இருக்கட்டும், நடிகைகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக நம்மள அதை மீளாய்வு பண்ணிட்டு அந்த கருத்தை நம்ம முன்வைக்கிறது தான் சரியாக இருக்கும். இது நல்ல விதமாக தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு சூஸ் பண்ண ஒரு ஃபீல்டாக இருந்தாலும், இப்போ எனக்கு நான் ஒரு இதில் ஒர்க் பண்ணுவேன், பட் வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட பர்சனல் லைஃப்லேயும் இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப நல்லா தான் தெரியுது, ஹாப்பியாக தான் தெரியுது. ஆனால் அது மேலே விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அது அவங்கள தேவையில்லாத விமர்சனம் தான் பண்ணுறாங்க. அவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறதா என்ஜாய் பண்ண வேண்டியதான். இல்லைன்னா நம்ம பேசாமல் இருக்கலாம். அதெல்லாம் தப்பு. அவங்களோட விருப்பத்தை அவங்க செய்யறாங்க, அவ்வளவுதான். அவங்க லைஃப்ல அவங்களுக்குன்னு ஒரு கோல் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அதை அவங்க பண்றாங்க. என்ன துறையில நம்ம இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஒர்க் பண்றது நல்லதுதான். அவங்க நிறைய பல வித்தைகள் அவங்க கிட்ட இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இல்ல. இப்ப அதெல்லாம் இப்ப அவங்களோட அடுத்த லெவலில் இப்ப அவங்க போயிட்டே இருக்காங்க. ஒரே வேலை பார்க்க முடியும். இப்ப அவங்க அப்படியே காசு இருக்கும். இப்ப அவங்க அடுத்த இது பாக்குறாங்க. இப்படி ஒரே இருக்காம நெக்ஸ்ட் நம்ம அப்டேட் ஆகலான்ட்டு அவங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க. இது அவங்க மேல வர்ற விமர்சனத்தை எப்படி பாக்குறாங்க? சில பேர் கிண்டல் பண்றாங்க, சில பேர் ரொம்ப ஹார்ஷா பேசுறாங்க, தவறா பேசுறாங்க. எப்படி பாக்குறாங்க? நான் பாக்குறேங்க 1008 சொல்லதானே செய்வாங்க. அதுக்கு அவங்க பண்ண முடியாம இருக்கலாமா? அது அவங்க கோல், அவங்க பாடி போயிட்டே இருப்பாங்க. இல்ல, தாராளமா வரலாம். ஏன்னா ஏற்கனவே இதுக்கு உதாரணம் நம்ம பொன்மன செம்மல் எம்ஜிஆர் இருக்காங்க. விஜய் வரலாம், தாராளமா அரசியலுக்கு வரலாம். ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது தாராளமா ஒரு நல்ல விஷயம் தான். கார் ரேசிங் அஜித் ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் கேரியர் இது சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடிலேருந்து இருக்காங்க. அவரும் மேட்ரு டேலண்ட் இருந்தால் அது எக்ஸ்போஸ் பண்ணலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. கடுமையான விமர்சனம் வைக்கிறது அது அரசியலில் சகஜம். அது என்ன சொல்றது, பொதுவாக இருக்குது. அது கண்டிப்பாக வரும். ஒருத்தர் புதுசாக ஒரு இது கண்டிப்பாக வரும். வாழ்க்கைன்றதுங்க அது வந்தாவே 1000 விமர்சனங்கள் வரதான் செய்யும். இந்த மாதிரி விமர்சனங்களை தாண்டி எவ்வளோ பேர் சாதிச்சு காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கிறதுல சில மாற்றங்கள் வரணும்னு மக்களும் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பா அவங்களாம் வரணும், நிறைய நல்லது செய்யணும்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். விமர்சனன்றது அதுதான் சொல்லிட்டேன் சார். விமர்சனம் 1000 வரும் சார். அதெல்லாம் நம்ம பெருசா நம்ம பார்க்க வேண்டாம் சார்.
அது தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் வரும். அவங்களுக்கும் ஆசை பாசம் எல்லாம் தான் இருக்க தான் செய்யும் சார். அதனால வந்து அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம்னு தோணுது. நல்லது என்ன செய்யறாங்களோ அது வரைக்கும் எடுத்துப்போமே. ஆக்டர்ஸ் வர்றாங்கல்ல, அவங்க பாலிடிக்ஸ் வர்றாங்க, சில பேர் ரேசிங்க்கு போறாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க, எப்படி டிஃபரன்ஷியேட் பாக்குறாங்க, அவங்க மேல கிரிட்டிசிசம் வருது, எப்படி பாக்குறீங்க? ஸோ கிரிட்டிசிசம் வருதுனால வந்து அது ஆக்சுவலாக எப்படி இருந்தாலும் வந்து தான் வரும். ஸோ அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ அஜித் சார் பார்த்துட்டிங்கன்னா அவர் சினிமாலேயும் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரேஸ்லேயும் ஜெயிச்சு வந்திருக்காரு. அது அவரோட தனிப்பட்ட திறமை. நடிப்புலேயும் ஒரு திறமையாக இருக்கார். கார் ரேஸில் ஜெயிக்கிறது அது அவரோட ஒரு திறமை. அதில் வந்து நம்ம விமர்சனங்கள் எல்லாம் சொல்கிறதுங்கிறது அது நம்ம வந்து சொல்லக்கூடாது. அது அவங்கவுங்களோட விருப்பம். அவங்க அதில் ஜெயிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து யாரையும் விமர்சிக்கக்கூடாது அவ்வளோ சீக்கிரமாக. இந்த நடிகரில் வந்து விமர்சிக்கிறதுங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நடிகர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க முன்னேறி வந்து நம்மளுக்கு நாட்டுக்கு நல்லது வரணும்னு வர்றாங்க. அது ஒன்று. அவங்க வர்றாங்கன்னா அவங்க வழியில் அவங்களே விட்டுறணும். இப்போ நடிகர் அஜித் தான் போய் ஜெயிச்சுட்டு வர்றாரு. இந்த கன் ஷூட்லையும் கூட போய் ஜெயிச்சுட்டு வந்தார். ஆனால் அவருக்கெல்லாம் விருது கொடுத்தாங்க. இதே நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் எல்லாம் கொடுத்தாங்க. அவரோட பிரியம். அவர் ஒரு லைனில் போகிறாரு. அரசியலுக்கு வர்றாங்களோ அவங்க ஒரு லைனில் போகிறாங்க. அப்போ அது எல்லாமே நம்ம வரவேற்கிறது. நாட்டுக்கு ஒருத்தர் நல்லது பண்ணுறதுனா அவங்க வர்றதுனால என்ன தப்பு? ஆனால் யாரும் விமர்சிக்காதீங்க. இப்போ விஜய் சார் வந்து இப்போ ஆக்டரில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கார். இப்போ அவரோட நம்பிக்கையில் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல சேவை செய்யணும் அப்படிங்கிற வந்து அரசியலில் வந்திருக்காரு. அதில் வந்து அவர் என்ன செய்கிறாரு என்ன செய்யலை அப்படிங்கிறத பற்றி அவரோட தனிப்பட்ட விருப்பம். மக்களாக நம்ம என்ன பண்ணணும்னா அவரோட ஏதாவது தப்பு செஞ்சாருன்னா அவர் குறைகளை வந்து நம்ம முன் வைக்கணுமே தவிர அது வந்து அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அவர் வந்து ஒரு எப்படி அவர் செய்கிறத வந்து நம்ம தப்பாக பேசக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது, நம்மளோட கருத்தை முன் வைக்கணும்.